Hello friends, welcome to my Shally's Recipes. இன்னைக்கு நம்ம Shally's Recipesல பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி பாத்தீங்கன்னா நெத்திலி குழம்பு தான் பண்ண போறோம். இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ருசிக்கு எந்த குறைவும் வராது. டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது போல ஒரு அம்மிக்கல் எடுத்துக்கங்க. இது சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான். விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு முழு பூண்டு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ நைஸாக இடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நான் கேரளா புளி, அதாவது குடம்புளின்னு சொல்லுவாங்களா, அது ஒரு 6-7 பீஸ் போட்டு கொதிக்க விட்டுறேன். ஒரு 3 நிமிஷம் கொதிச்ச உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சுடுவோம். இப்போ இன்னொரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து இடிச்சோல அதை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சேர்க்கிற மசாலா பொருளை ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 30 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ இதுலேயே நான் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நம்ம புளி நல்லா கொதிக்க வச்சோல அந்த தண்ணியை ஒரு 1/2 கப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா அந்த மசாலாவுடைய கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் புளி தண்ணியை சேர்த்து இதில் நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் தண்ணி சேர்த்துக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரும்போது இப்போ நம்ம புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். புளி தண்ணி நம்ம 5 புளிக்கு நல்லா தண்ணி ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் கிட்ட அளவு வச்சுருந்தோம். அந்த புளியோடவே நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது நம்ம அதை எடுத்து போட்டுடலாம். வேண்டானாலும் இப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த பிறகு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுருங்க ஒரு மூடி போட்டு. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இது பொடி நெத்திலி தான். இதில் நடுவில் இருக்கிற முள்ளெல்லாம் கூட ரிமூவ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த நெத்திலியும் இதில் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், நல்லா வறுத்த வெந்தயத்தை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 டீஸ்பூனும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். இது வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லாமல் நம்ம சிம்பிளாக செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அர்ஜென்ட்டான டைமில் குயிக்காக பண்ணணும் போது இந்த மாதிரி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு எந்த ஒரு குறைச்சலும் இருக்காது. நல்லா ருசியாக இருக்கும். நம்ம மீன் குழம்பு நார்மலாக என்ன டேஸ்ட்டு நம்ம சாப்பிடுமோ அந்த ருசியில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு ருசி கிடைக்கும் இந்த குழம்பு. மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.